அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாத்தாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதி ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொள்கிறேன். கோவையிலிருந்து தனம். இன்னைக்கு நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதய நோயை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, இன்னைக்கு மக்கள் அதிகமாக இந்த இதய நோயால் பாதிக்கப்படுறாங்க. பட் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக சில கிரக அமைப்புகள் மூலிமா என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், ஒரு டிவி மீடியாஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர், ஒரு போலீஸில் ஆய்வாளராக இருக்கிறவங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, ஒரு வாட்ச்மேன் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே இறந்துட்டாங்க, ஒரு பஸ் டிரைவர் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பேப்பரில் பார்த்துட்டே இருக்கோம். பட் இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். இன்னைக்கு ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகருமான பாக்கியராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கூட மாரடைப்பால் இறந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தியாகவே இருக்குது. அவர் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர், ஈரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் பார்த்தீங்க அவங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் காரணம், நம்ம வாழ்வியல் முறையும் காரணம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள், அதுபோக நம்மளுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகளோட காரணம் கூட இந்த இதய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு பிஸியான ஷெட்யூல் இருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், சம்பாத்தியம், வருமானம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஓடிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க ஒரு ரிலாக்ஸேஷன்ஸுங்கிறதே கிடையாமல் போயிடுச்சு. இப்போ ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, இந்த ஒரு பிஸி ஷெட்யூல்லையே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பங்கிற ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குள்ள வருத்தத்தெல்லாம் வீட்டில் உட்காந்து எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு பிரச்சனை கவலை அப்படின்னு சொன்னோம்னா இன்னொருத்தவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு அப்பா இருந்தாங்க, கூட அம்மா இருந்தாங்க, அண்ணன் இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அதை வருத்தப்படாமல் இவங்க இருக்காங்கங்கிற ஒரு தைரியத்தில் அதையெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாமே தனி குடித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஒரு கணவன் மனைவி கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிறதுக்கு டைம் ஆஃப் கிடையாது. இவங்க ஹஸ்பண்ட் டியூட்டியில் இருக்கும்போது மனைவி வீட்டில் இருப்பாங்க, மனைவி டியூட்டியில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த ஐடி ஃபீல்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்மில் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கிறாரு, அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது போக இந்த உணவு பழக்க வழக்கங்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அதிகமாக இந்த ஹோட்டலில் வீட்டில் சமைக்கிறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவு பழக்க வழக்கங்கள் இப்போ நம்ம மக்களிடையே அதிகமாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய்கள் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக வருது, பெண்களை காட்டிலும். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு குடும்ப தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம், நிறைய பொறுப்புகள், சுமைகள், ஒரு ட்ரஸ்ட், நிறைய கமிட்மெண்ட்ல லாக் ஆயிடுறாங்க. அதனால அந்த எக்கானமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் கூட தான் மனசுல உள்ள பாரத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க, அழுகையும் கூட வெளிப்படுத்திடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மனபாரம்ங்கிறது குறைஞ்சிருது. பட் ஜென்ஸ் அவங்களோட சின்னதுலேருந்தே வளரும் போது இருந்து பாரு, ஆம்பளை பையன் நீ அழக்கூடாது, என்ன பெண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லியே அவங்க நீ அழக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு பழக்க வழக்கத்துக்கே கொண்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதையுமே மற்றவங்க கிட்ட பெருசாக ஷேர் பண்ணுறதே கிடையாது. அதை மனசுக்குள்ளேயே வச்சு அதிகமான டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்கு அதிகமாக அவங்க போகிறதுக்கு காரணமாகவே இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த இதயம் அப்படிங்கிறது எந்தெந்த பாவத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகம், சிம்மம் இந்த ராசிகளை குறிக்குது. அதே சமயம் இந்த கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் இந்த பாவத்தில் இருக்கிறதும் சரி, இந்த அதிபதிகளோட இதயத்தை குறிக்கக்கூடிய சூரியன் இந்த காரக கிரகத்தோட சேர்க்கை பெறும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. அதாவது இந்த பாவத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது ஜோதிடம் என்கிறது ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயம்தான். அதனால இதயம் சம்பந்தப்பட்ட இதோட ரிலேட்டடான பிரச்சனைகளும் வரும். அதுக்காக ஒரு முன்னாடியே ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ இதயம், அதாவது இதயத்திலே நிறைய 2-3 வகையான பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இதய தமனிகள் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இதய தமனியில் அடைப்பு ஏற்படும். அதே வந்து சனி சேர்க்கை அப்படிங்கிறது இதய சூரியன் சனி சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடைப்புக்குண்டான பிரச்சனையை கொடுக்குது. புதன் கேது சேர்க்கை பெறும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாழ்வில் நோய் ஏற்படுது, இதய வாழ்வில் நோய் ஏற்படும், மாரடைப்பு ஏற்படும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைகளுக்கே பிறக்கும் போதே இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளுடைய குழந்தைகள் பிறக்குது நிறையா. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு எளிதில் வந்து இந்த இதய பாதிப்பு ஏற்படுது. எந்த கிரக சேர்க்கைகள் வந்து இப்படி பாதிப்பு ஏற்படுது பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு, சனி. இந்த கிரக சேர்க்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிறதும் சிம்மத்தில் இருக்கிறதும் இந்த கிரக அமைப்பு பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்படுது. அப்போ சூரியன் 6-8 பாவங்களை மறையிறது, சந்திரன் கூட ராகு கேது சனி சேர்க்கை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. இப்போ வந்து சந்திரன்கிறது மனோகாரகன்னு சொல்கிறோம். இப்போ வந்து அதே சந்திரன் கூட வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இதெல்லாம் வந்து சேர்க்கை பெறும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எளிதில் இவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து தமனியில் வந்து இவங்களுக்கு இதயத்தோட வாழ்வில் நோய் ஏற்படுது அப்படிங்கிற கிரக அமைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ராகுவோடைய தொடர்பு ஏற்படும் பொழுதும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத ஒரு சடனாக ஏற்படக்கூடியது இந்த ராகுவோடைய வேலை அப்படி செய்யுதுங்க. இதே வந்து செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன் வந்து சிம்மத்திலேயோ அல்லது கடகத்திலேயோ இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்ங்கிறது ரத்தக்காரகன். அந்த ரத்த ஓட்டத்தில் ஒரு ஸ்லோவான பிளானட் சனி மந்தமான தன்மை. அப்போ அந்த ரத்த குழாயில் வந்து அது போகும் தன்மை வந்து ரொம்ப தாமதமாக போகிறது, கரெக்டாக போகாதங்காட்டிக்கு அவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இப்படி இருக்க எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த இதய நோய் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரக கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க 6ஆம் பாவத்தில் இருக்கிறது. இந்த 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து 4ஆம் பாவத்தில் இருக்கிறது. இந்த கிரக அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு அதில் நின்று ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும் போது தான் இந்த பிரச்சனை வரும். இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த டைம் தான் வரும், அதோட திசாபுத்தி டைமில் தான் அந்த பாதிப்பு ஏற்படுமே தவிர எல்லா நேரத்திலும் ஏற்படாது. இப்போ வந்து ஒரு கடகத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து இப்போ சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கடகத்தில் அந்த சனியோ சந்திரன் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனியினுடைய திசாவோ புத்தியோ அல்லது சனி சந்திர வேறு கிரகங்கள் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதாவது 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் வந்து திசா புத்தி நடத்தும் போது இல்லை 4ஆம் பாவம் கெட்டு போய் 4ல் வந்து ராகு கேது சனி இந்த கிரகங்கள் இருந்து திசாபுத்தி நடத்தும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த நோயினுடைய தாக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எல்லாமே இப்போ ஒரு சராசரியாக வந்து ஒரு 70 வயசு நெருங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பாதிப்பு ஏற்படுது. அப்போ வந்து இவங்க முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுன்னா ஒரு 40 ஏஜ் டச் பண்ணவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிக்கிறதுங்கிறது பெஸ்ட்டு. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துள்ள திருநின்றையூர் அப்படின்னு இதே லிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது. அந்த ஆலயத்தில் போய் இவங்க தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு வந்து இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தாக்கம் வந்து குறையும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இவங்க டெய்லியும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு இதை வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.